அப்பர் செஸ்ட்டை எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி ப்ராட் அப்பர் செஸ்ட் கொண்டு வரலாம், வெறும் பாடி பில்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு உள்ள யூத் எல்லாருமே யோசிக்கிற விஷயம். உங்களோட ஷோல்டர் மசில் என்னதான் உருண்டையாக இருந்தாலும் இந்த அப்பர் செஸ்ட் நல்லா டெவலப்டாக இல்லை அப்படின்னா உங்களோட ஷோல்டர்ஸ் ட்ரூப்பியாக தான் இருக்கும், அந்த வைடு லுக் அப்படின்றது வராது. அது ஏன் அப்பர் செஸ்ட்டில் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒர்க் பண்ண வரைக்கும் பெரும்பாலானவர்களுக்கு என்ன ப்ராப்ளம் நடக்குது செஸ்ட்டில் அப்படின்னா, நிறைய பெஞ்ச் ப்ரெஸ் ஹெவி ஒர்க் எல்லாம் பண்ணும்போது இந்த லோவர் செஸ்ட் அப்படின்றது நல்லா டெவலப் ஆகுது, லோவரில் ஷேப் நல்லா வருது, நல்ல திக்னஸ் நிறைய பேருக்கு வருது. ஆனால் அப்பர் ஹாலோவாக இருக்கும்போது அவங்களோட அந்த விட்த்ன்றது தெரியறதில்லை, அந்த செஸ்ட்ன்றது இம்ப்ரெசிவாகவே தெரியறதில்லை அப்படின்றது ஒரு பெரிய ட்ராபேக். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம அப்பர் செஸ்ட்டை ட்ரெயின் பண்ணும்போது இந்த இம்பேலன்ஸை கிளியர் பண்ணலாம் அண்ட் உங்களோட லுக்ஸை நல்ல லெவலில் இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்போவுமே ஒரு மசிலை டார்கெட் பண்ணி அதை ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறோம் இல்லை அதை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லும். மற்ற மசில்களை காட்டிலும் இந்த மசிலை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. இப்போ மற்ற எல்லா மசிலையும் வாரத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அப்பர் செஸ்ட்டையோ இல்லை செஸ்ட்டை வாரத்துக்கு 2 வாட்டி ட்ரெயின் பண்ணும்போது நிறைய ட்ரைனிங் வால்யூம் அங்கே போகுது அண்ட் உங்களோட நியூட்ரிஷனை எக்ஸ்ட்ராவாக அங்கே செலுத்துறதுக்கான டைம் அப்படின்றது கிடைக்குது. உங்களோட வீக்கர் பார்ட் எதை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். யூஸ்வலாக ஒரு செஸ்ட் கிளாஸ் அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம், பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா லாஜிக்கலாக அதில் தான் மேக்ஸிமம் வெயிட் அப்படின்றது புஷ் பண்ண முடியும். ஆனால் நம்மளோட கோல் அப்பர் செஸ்ட்டை பில்டு பண்ணணும் அப்படின்போது ஒரு இன்க்ளைன்டு மூமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ப்ரையாரிட்டி அப்படின்றது அந்த இன்க்ளைன்டு செஸ்ட் பார்ட்டில் வருது. உங்களுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கும்போது அந்த பார்ட்டை ஒர்க் பண்ணும்போது அதில் மேக்ஸிமம் ஸ்டிமுலேஷன் பண்ண முடியுது. என்னென்ன டெக்னிக் வச்சு உங்கள் அப்பர் செஸ்ட்டில் கொடுக்கலாம், எப்படி அதை டெவலப் பண்ணலான்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. இப்போது நிறைய பேருக்கு அப்பர் செஸ்ட் டெவலப் ஆகாததுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா, ஒன்று மைண்ட் மசில் கனெக்ஷன் அவங்களால சரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ எந்த மூமெண்ட் பண்ணாலும் லோவர் செஸ்ட்டே வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட இன்க்ளைன்ட் டம்பெல் ஃப்ளைஸ் உங்களால் ஈஸியாக 15லேருந்து 20 ரெப்ஸ் செய்யக்கூடிய வெயிட் ஒன்று எடுத்துக்கோங்க. 35 to 45 டிகிரி தான் வந்து ஆங்கிள் அப்படின்றது நான் சொல்லுவேன். 45க்கு மேலே நம்ம ஆங்கிள் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் ஷோல்டர்ஸில் நிறைய வெயிட் விழுது, உங்கள் அப்பர் செஸ்ட்லேருந்து டென்ஷன் போயிடும். இன்க்ளைன் டம்பெல் ஃப்ளைஸ் 2 டம்பிளும் அதை ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிறுத்தி வச்சுக்கிட்டு உங்களோட கைகளில் எல்போவோட நேச்சுரல் பெண்ட் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இப்படி லாக் பண்ணிட்டு பண்ணுவாங்க, அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட ஷோல்டர் அண்ட் ஆர்மில் தான் ஸ்ட்ரெஸ் வரும். உங்களோட நேச்சுரல் பெண்டை வச்சுக்கிட்டு வைடாக ஸ்ப்ரெட் பண்ணி உங்கள் செஸ்ட்டை எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே வந்து டம்பிளை டமால்னு அடிக்காமல் வந்து பொறுமையாக ஒன்று சேருங்க. இப்படி ஒன்று சேர்க்கும்போது உங்கள் அப்பர் செஸ்ட்டை கான்ட்ராக்ட் பண்ணுறத விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா உங்களோட செஸ்ட் ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டி ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிட்டு திரும்ப அது ரெண்டுத்தையும் ஃபாரவே தள்ளுற மாதிரி ஸ்ட்ரெச், திரும்ப ஸ்குவீஸ், திரும்ப ஸ்ட்ரெச், திரும்ப ஸ்குவீஸ் அண்ட் திரும்ப ஸ்ட்ரெச். இதை செய்யும்போது உங்களால் ஒரு கிளியர் மைண்ட் மசில் கனெக்ஷன் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இது ஒரு 2 செட்டோ 3 செட்டோ செஞ்சப்போ உங்களோட அப்பர் செஸ்ட்டில் நல்ல பிளட் வால்யூம் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட மற்ற அப்பர் செஸ்ட் ஒர்க் அவுட் செய்யும்போது அந்த மசில்ஸை ஹெவி லோட்லேயும் ப்ராப்பராக இன்கார்பரேட் பண்ண முடியும். யூஸ்வலாக இன்க்ளைன்ட் ஒர்க் அப்படின்னோடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ் 10 ரெப் 8 ரெப் 6 ரெப் அப்படின்ட்டு ஓவர்லோட் அப்படின்றது பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஓவர்லோடையே வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும், உங்களோட அப்பர் செஸ்ட்டில் எம்பசிஸ் ஜாஸ்தி ஆக்கணும் அப்படின்னா பாஸ்டு இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ் உங்களோட ரெகுலர் டம்பிள் ப்ரெஸ் மாதிரி ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து மேலே போயிட்டு யூ ஸ்குவீஸ் த செஸ்ட், ஸ்குவீஸ் பண்ணும்போது ப்ரீத் அவுட் அண்ட் கீழே வந்து ப்ரீத் இன் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறது ரெகுலர் இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ். ஆனால் பாஸ்டில் இந்த ஸ்ட்ரெச்டு பொசிஷனில் வந்துட்டு 1 2 3 அப்படின்னு 3 செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் யூ ப்ரெஸ் 1 2 3 ப்ரெஸ் 1 2 3 ப்ரெஸ் 1 2 3 அண்ட் ப்ரெஸ். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பொசிஷனில் உங்களோட அப்பர் செஸ்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகுது அண்ட் மசிலோட ஸ்டிமுலேஷன் அப்படின்றது ரொம்பவே ஹையாக இருக்குது. சரி, இது என்ன லோட் யூஸ் பண்ணணும் மாஸ்டர், என்ன ரெப் ரேஞ்ச் அண்ட் செட்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 to 5 செட்ஸ் அரவுண்ட் 6 to 10 ரெப் ரேஞ்சில் ப்ராப்பர் ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுற அளவு வெயிட். ஒரு ஸ்பாட்டரை கூப்பிட்டுட்டு அவர் ரிஸ்ட்டை பிடிச்சிட்டு அவர் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி வெயிட்டில் இந்த பாஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா எஃபெக்டும் கிடையாது, உங்கள் பார்ட்னர் அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரவே மாட்டார். ஸோ ப்ராப்பர் ஃபார்மில் நீங்கள் செய்கிறத வச்சுக்கிட்டு 6 to 10 reps
4 to 5 செட்ஸ் நல்ல ஹெவியாக உங்களோட ஒர்க் அவுட்டோட ஸ்டார்ட்டில் புஷ் பண்ணுங்க. இது உங்களோட செஸ்ட் மசிலை கதற வைக்கும். அடுத்த டிப் டெம்போ ட்ரைனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெம்போ ட்ரைனிங் அப்படின்னா என்னன்னா, யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லோவாக கீழே எடுத்துகிட்டு வந்து திரும்ப மேலே வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணுவோம்ல. அதை தவிர உங்களோட நெகட்டிவ்ஸ் அப்படின்றத 4 to 5 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு பாசிட்டிவை எக்ஸ்ப்ளோசிவ் காம்பன்சேட்டரி ஆக்சிலரேஷன் அப்படின்னு எந்த அளவுக்கு வேகமாக கண்ட்ரோலோட நீங்கள் வெயிட்டை புஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கான்ட்ராக்ஷன் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதையும் யூஸ் பண்ணிட்டு நெகட்டிவ்ஸ் போகும்போது ஸ்லோவாக போகிறதையும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிமுலேஷன். என்னோட ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எக்ஸ்ப்ளோர்ட் 1 2 3 4 5 full stretch position, explode 1 2 3 4 5 full position, explode. ஸோ இந்த மாதிரி செய்யறத நம்ம டெம்போ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு எஃபெக்டிவாக நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் மைண்ட் மசில் கனெக்ஷனுக்காக நீங்கள் ஒரு இன்க்ளைன்ட் ஃப்ளைஸ் மூமெண்ட்டை இன்கார்பரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்க்ளைன்ட் ப்ரெஸ்ஸஸை ரெகுலராக செய்கிறத விட்டுட்டு நீங்கள் பாஸ்டு இன்க்ளைன்ட் டம்பல் ப்ரெஸ்ஸஸ் பண்ணலாம். மூணாவது டெம்போ ட்ரைனிங்கில் எக்ஸ்ப்ளோசிவ் பாசிட்டிவ்ஸ் அண்ட் ஸ்லோ நெகட்டிவ்ஸ். இந்த 3 டெக்னிக்கில் ஏதாவது 1 இல்லை 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களோட செஸ்ட் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட அப்பர் செஸ்ட்டை கிளியராக ஹிட் பண்ணலாம். இந்த இதெல்லாம் ஓகே. ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்னா சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 சாம்பிள் தரும். உங்களால் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் அப்பர் செஸ்ட்டை ஃபீலே பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாரத்துக்கு 2 வாட்டி உங்கள் செஸ்ட்டை ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே அண்ட் தேர்ஸ்டே உங்களோட ஒர்க் அவுட் போயிட்டு உங்கள் வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இன்க்ளைன் டம்பல் ஃப்ளைஸ் 3 to 4 செட்ஸ் ஆஃப் 15 reps. இது பண்ணும்போது மென்டலி உங்களோட அப்பர் செஸ்ட்டை விஷுவலைஸ் பண்ணி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது அப்பர் செஸ்ட்டில் நல்ல பிளட் ஃப்ளோ வந்துடுது. அடுத்தபடியாக நீங்கள் பாஸ்டு டம்பல் இன்க்ளைன்ட் ப்ரெஸ்ஸஸ் 5 செட்ஸ் ஆஃப் 6 to 10 reps பண்ணுவீங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு உங்களோட ரெகுலர் பெஞ்ச் ப்ரெஸ் 5 செட்ஸ் ஆஃப் 8 to 10 reps பண்ணுவீங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கேபிள் கிராஸ் ஓவர் ஃப்ரம் டாப் டு பாட்டம் அப்படின்றது செய்வீங்க. அப்பர் செஸ்ட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியுது ஆனால் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்றப்போ இன்க்ளைன்ட் டம்பல் பாஸ்ட் ப்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு 5 செட்ஸ் ஆஃப் 6 to 10 reps பண்ணுவீங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா இன்க்ளைன்டு பார்பெல் ப்ரெஸ்ஸஸ் 3 to 4 செட்ஸ் ஆஃப் 10 reps. ஆனால் இது டெம்போ ட்ரைனிங் எக்ஸ்ப்ளோசிவ் பாசிட்டிவ் அண்ட் ஸ்லோ நெகட்டிவ்ஸ் அப்படின்றது பண்ணுவீங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா பேரலல் பார் டிப்ஸ் பாடி வெயிட் ஆர் பாடி வெயிட்டில் ரொம்ப 12 ரெப்புக்கு மேலே வருதுன்னா கொஞ்சம் வெயிட்ஸ் ஆட் பண்ணி 4 செட்ஸ் முடிச்சுட்டு இப்போது ஃப்ரம் த பாட்டம் டு அப் கேபிள் கிராஸ் ஓவர் அப்படின்றது ஒரு 4 செட்டு 15 ரெப் பண்ணுவீங்க. ப்ரையாரிட்டி பிரின்சிபல் எப்போவுமே உங்களோட செஸ்ட் ஒர்க் அவுட்டை உங்களோட அப்பர் செஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. செஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்றது மற்ற மசில்ஸை காட்டிலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீக்குவன்சியில் செய்வீங்க. இது அட்லீஸ்ட் ஒரு 8 to 12 வீக்ஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் கூட ரிசல்ட்ஸ் அப்படின்றது தெரியும். ஒர்க் அவுட் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா நம்ம டயட்டை ஒழுங்காக பண்ணல அப்படின்னாலும் ரிசல்ட்ஸ் தெரிய போகிறதில்ல. ஸோ மேக் ஷுர் உங்களோட டயட்டை ப்ரோட்டீன் ரிச்சாக வச்சுக்கோங்க. உங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி மேக் ஷுர் ஒரு நல்ல கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் மீல் எடுத்துகிட்டு நல்ல எனர்ஜெட்டிக்காக போய் உங்கள் ஒர்க் அவுட்டை செய்யுங்க. சூப்பராக டெவலப் ஆகும். இந்த ஒர்க் அவுட்டை செஞ்சுட்டு எப்படி இருக்கு ஃபீல் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. Until my next video, this is your Bigly, over and out.